த ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் ஒரு மிக டீட்டெயில்டான இன்வெஸ்டிகேஷனை நடத்தியிருக்கிறார். இந்த இன்வெஸ்டிகேஷனில் நீங்க பார்த்தீர்கள்னா அயூஷி கார் இந்த இன்வெஸ்டிகேஷன் நடத்தியிருக்கிறார். இதுல சுப்ரீம் கோர்ட்டில் தேர்தல் ஆணையம் வெளிவிட்ட ஒரு எஃபிடபிட், இந்த எஃபிடபிட்ல எந்த டீடூப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை இவர்கள் 2023 ஆண்டுக்கு முன்னாடி பயன்படுத்தி வந்தார்களோ, 2018 ஆண்டிலிருந்து 2023 ஆண்டு, அந்த டீடூப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை நீக்கிவிட்டார்களாம். அந்த சாஃப்ட்வேரை இதற்கு மேல் பயன்படுத்த மாட்டார்களாம். இந்த விஷயத்தை பற்றி நீங்க பார்த்தீர்கள்ல, இவர்கள் வெறும் வாய் வார்த்தையாக பேசவில்லை, ஒரு எஃபிடபிட் வழியாக இவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். டீடூப்ளிகேஷன் கேம்பெயின் டு ரிமூவ் duplicate entries in electoral roll in order. The data should be pulled for deduplication in across border states boundaries and also between urban and rural areas near big cities, metropolitan town. இந்த டீடூப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்கான அர்த்தம் இதுதான். டூப்ளிகேட்டாக 2 என்ட்ரி 3 என்ட்ரி இருக்கக்கூடிய அந்த டூப்ளிகேட் பெயர்களை எடுத்து காட்டக்கூடிய வேலையை இது பார்க்கிறது. ஆனால் இதை எப்படி நீக்கியிருக்கிறார்கள்? The commission has set target of 100% verification. 100% வெரிஃபிகேஷன் இந்த டூப்ளிகேட் சாஃப்ட்வேரை வைத்து நாங்கள் நடத்துவோம் என்கிற ஒரு வேலையை பார்த்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த தேர்தல் ஆணையமுமே இந்த டூப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி இருக்கிறது. 2024 லோக்சபா எலெக்ஷன் ரிசல்ட், மகாராஷ்டிரா எலெக்ஷன் ரிசல்ட், இதற்கு பின்பு இதை பயன்படுத்தக்கூடாது என்று முடிவெடுத்து விட்டார்கள்.